தமிழ் புத்தாண்டை ஒட்டி காரைக்குடி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலில் புது கணக்கு தொடங்கி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வழக்கம். தமிழ் புத்தாண்டினை ஒட்டி காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற விநாயகர் கோவிலில் மக்கள் புது கணக்கு தொடங்கி வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பாலமுருகன் இணைப்பில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் புத்தாண்டினை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலில் மக்கள் புதுக்கணக்கு தொடங்கி தமிழ் புத்தாண்டினை வரவேற்று வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் புத்தாண்டினை ஒட்டி காரைக்குடியில் புகழ்பெற்ற விநாயகர் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் புத்தாண்டினை வரவேற்கும் விதமாக புகழ்பெற்ற விநாயகர் கோவிலில் மக்கள் புதுக்கணக்கு தொடங்கி தங்களது வழிபாட்டினை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். தமிழ் புத்தாண்டினை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மக்கள் புதுக்கணக்கு தொடங்கி பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், தமிழ் புத்தாண்டையொட்டி பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் நடைபெறப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றன. தொடர்ந்து தங்க கவசத்தில் மூலவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெள்ளி மூசிச வாகனத்தில் உற்சவர் எழுந்தருளினார். பின்னர் நாதஸ்வரம் முழங்க வெள்ளி பல்லாக்கில் கோயிலில் இருந்து சிவனின் பிரதிநிதியாக அங்குச தேவரும் விநாயகரின் பிரதிநிதியாக அஸ்திர தேவரும் புறப்படாகி கோயில் குளப்படிக்கு துறைக்கு வந்தருள உள்ளனர். அங்கு தேவார பாடல்கள் அங்குச தேவருக்கும் அஸ்திர தேவருக்கும் பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரிகள் வேத மந்திரங்கள் முழங்க ஆராதனை நடைபெற உள்ளது. பின்னர் பால், திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வகையான வாசன திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து கோயில் குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்தள்ளி உள்ளனர். தொழில் வணிகம் சிறப்பாக நடைபெற வேண்டி கோயில் வளாகத்தில் அமர்ந்து சிலர் புதுக்கணக்கு தொடங்கி வழிபாடு செய்தனர். மோகன், தமிழ் புத்தாண்டினை ஒட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் தொடர்பான விவரங்களையும் மக்கள் புதுக்கணக்கு தொடங்கி தமிழ் புத்தாண்டினை வரவேற்றிருப்பது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன்.